ஹாய் நண்பர்களே! இன்றைக்கி ஒரு டின்னர் மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். டின்னருக்கு நான் என்ன செஞ்சேன்னா, கறி குழம்பு, சப்பாத்தி தான் பண்ணேன். கறி குழம்பு, உருளைக்கிழங்கு, சிக்கனை போட்டு கறி குழம்பு செஞ்சு வச்சுட்டேன். அதுக்கப்புறமா கோதுமை மாவு, கொஞ்சம் மைதா மாவு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சம் தண்ணி போட்டு பாதி பாதியாக 2 பாக்கெட்டில் பாதி பாதி ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருந்தோன்னா கரெக்டாக இருக்கும். ரப்பர் மாதிரியே இருக்காது. மைதா மாவு பண்ணோன்னா ரப்பர் மாதிரியே இருக்கும். கோதுமை மாவும் சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் 2ம் ஈக்குவலாக எடுத்து பிசைஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த மாதிரி தான் நான் செய்வேன். சப்போஸ் நமக்கு யார் மேலேயாவது கோவம் வந்தால் கூட இந்த சப்பாத்தி மேலே மாவு மேலே நல்லா காட்டிடலாம் நம்ம. அதுதான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதனால தான் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. அதுக்கப்புறமா ரவுண்ட் ரவுண்டாக உருட்டி எடுத்து வச்சுட்டு நான் பேடா தான் போட போகிறேன். பேடான்னா மடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா சொல்லி மடித்து எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம ரொட்டியை ரவுண்ட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் பேடா எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட ஆரம்பிச்சுட்டேன். ஒரு சப்பாத்தி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறமா என்னோடய பொண்ணு வந்து சப்பாத்தியும் எக் ரோல் தான் கேட்டாள். ஸோ அவளுக்காக ஒரு ஆம்லெட்டில் எக் ரோல் மாதிரி போட்டு கொடுத்துட்டேன். அவள் அதை சாஸ் போட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டா. அவள் என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுத்துட்டா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவள் ரொம்ப சந்தோஷப்படுவாள். அவ்வளோதான், இன்றைக்கி விலாக் முடிஞ்சிச்சு. மீண்டும் நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.